திரையுலகினருக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்கள் நேத்து 9:05க்கு வந்துட்டு இறந்திருக்காரு நைட்டு. ரோபோ சங்கர் அவர்களை குறித்து வந்து ரொம்ப மெய்சிலிர்த்து போயிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கும், எங்கேருந்து எங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக அவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கோம். இருந்தாலும் அந்த அவர் குடும்பத்தில் ஒருத்தவங்க பற்றி இப்படி ஒரு காணொலி பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று ரொம்ப மனசு உறுத்தலாயிடுச்சு அந்த செய்தியை பார்த்தோன்னே. இப்போ இங்கே மதுரை மூத்த வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி உடல் மொழியை வச்சு காமெடி பண்ணுவாங்க, சில பேர் பாடுவாங்க. இவர் வந்து எல்லாமே அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து போயிட்டாரு அப்படின்னா என்னுடைய பழைய பருவத்தில் இருக்கிற ஒரு பெரிய மெமரி வந்து இனிமேல் போயிருது. கல்லீரல் அப்படின்றப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அது தானா அதை ஹீல் பண்ணிக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ அது ஃபங்க்ஷன் வந்துட்டு சுத்தமா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் இறந்திருக்காரு. எப்படி இந்த ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கு? இவர் வந்து ரோபோ சங்கர்னு பேர் வந்துட்டு அந்த ரோபோ மாதிரி அந்த ஆக்ட் பண்றதுனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த ஷோ வந்து அவர் ஃபேமஸ் ஆனதால அடிக்கடி நிறைய நாள் வந்து ஒரே நாள்ல 2 வாட்டிலாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு பெயிண்ட் ஒன்று அடிப்பாங்க. ஆமா, அந்த பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ற அந்த பெயிண்டே நச்சுத்தன்மையுடையது. அதை ரிமூவ் பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் மண்ணெண்ணெல்லாம் போட்டு திருப்பி பெரிய ப்ராசஸ். அதை எத்தனை வாட்டி பண்ணியிருப்பாரு. அதன் மூலியமா ஸ்கின் மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த உடல் உறுப்புகளும் குடும்பத்தினருக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் தான், எமோஷனல் சப்போர்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கப்போ இந்த மாதிரி அவரை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சரியா இருக்கு? இளையராஜாவே ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பேசணும். அவரோட கூட்டத்துக்கு அவரோட கச்சேரிக்கு வந்து யாராவது கைத்தட்டி விசில் அடிச்சாலே அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து டிக்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் ரஜினியை குறித்து பேசுறப்போ வந்து ஆல்கஹால் குறித்து வந்து பேசுறாரு. கலைஞர் இறந்துட்டாரு, அந்த நேரத்தில் வந்து அவர் குடியால தான் இறந்தாரா, இருந்து தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசாம இந்த மாதிரி நபர்கள்லாம் குடியை ப்ரொமோட் பண்ணிருக்காங்களே இன்னைக்கு வரைக்கும். அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்க. நம்ம கூட இல்ல அப்படின்னாலும் அவர் நடித்த படங்கள், நிறைய படங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவரோட ஸ்டேஜ் ஷோஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் அழுக்காது, போரே அடிக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு கூட அந்த கோழி கொக்கரக்கோ கூடுன்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே செம்ம காமெடி தான் அது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா, அந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் சூப்பராக இருக்கும். அந்த மாரியில் வந்து சூப்பராக அந்த ஜாலியாக அப்படியே இருப்பாப்புல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் விஜய் டிவி ஷோஸ் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிவகார்த்திகேயன் எப்போ வந்து விஜய் டிவியில் இருந்தாலும் அந்த டைமும் அதுக்கப்புறமும் நான் சொல்கிறது எல்லா ஷோஸ்லையுமே இருப்பார். இப்போ அவங்க குடும்பத்தில் வந்துட்டு ரோபோ சங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க மகள் இந்திரஜாவா இருக்கட்டும், இல்லை அவங்க ஒய்ஃப் பிரியங்காவா இருக்கட்டும், அவங்க தான் இவருக்கு வந்துட்டு தூணாவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கு? கண்டிப்பாக பெரிய இழப்பு தான். அவங்க அப்பாவை இழந்திருக்காங்க, கணவர் இழந்திருக்காங்க. நம்ம எல்லாரோட அவங்களுக்கு தான் பெரிய இழப்பு. ஆனால் தாண்டி வந்து நல்ல வேலை ரோபோ சங்கர் இருக்கிறப்பவே இதில் இவங்க ஒரு மீடியா இல்லை ஒரு யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அடித்தளத்தை ஏற்படுத்தி தான் வந்து போயிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில இருக்காரு அப்படின்னாலும் அவரை பற்றி பர்சனலான விஷயங்கள் நிறைய பேருக்கு இங்க தெரியாது. இல்ல விஜய் டிவில வந்து நிறைய பசங்க வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்கும் போது அதுக்கப்புறம் வின் பண்ண நிறைய பேர், அவங்க பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இவரை பத்தி சொல்றப்போ வந்து ஒருத்தர் கூட வந்து இவரை பத்தி தப்பா சொன்னதே இல்லை. ஒண்ணு இவர் இருந்தா அந்த இடத்த கலகலப்பா வச்சிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நிறைய காசு வந்து ஈஸியா கொடுத்துருவாரு. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பஞ்சமி. ஆக்சுவலா நேத்து வந்துட்டு திரையுலகினருக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்கள் நேத்து 9:05க்கு வந்துட்டு இறந்திருக்காரு நைட்டு. டாக்டர் சைட்ல இருந்து கல்லீரல் வந்துட்டு சுத்தமா ஃபங்க்ஷனே ஆகல, அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஜென்ரலி நான் என்னோட சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அம்மி கல் சுத்துதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க டாக்டர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னு அதை குறித்து நான் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன். அப்பயும் வந்து ரோபோ சங்கர் அவர்களை குறித்து வந்து ரொம்ப மெய்சிலிர்த்து போயிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கும், எங்கேருந்து எங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக அவரை புகழ்ந்து தான் பேசியிருந்தோம். இருந்தாலும் அந்த அவர் குடும்பத்தில் ஒருத்தவங்க பற்றி இப்படி ஒரு காணொலி பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று ரொம்ப மனசு உறுத்தலாயிடுச்சு அந்த செய்தியை பார்த்தோன்னே. முக்கியமாங்க அந்த நம்ம டிவி பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் காமெடி ஷோஸ்ன்னு வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அதில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. அசத்த போகுது யாரு, கலக்க போகுது, 2 ஷோஸ்லுமே. அதில் சில பேர்லாம் இருந்தால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்காம போகக்கூடாது, அதுக்காக முழு ஷோவும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சில பேர் தான் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அதில் வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வர நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர். இப்போ நீங்கள் மதுரை மூத்த வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி உடல் மொழியை வச்சு காமெடி பண்ணுவாங்க, சில பேர் பாடுவாங்க. இவர் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து எனக்கு எப்பவுமே ஃபேவரட் வந்து ரோபோ சங்கர் தான். அவர் கான்டெஸ்ட் பண்ணார்னா அவர் ஜெயிக்கணும்னு எனக்கு தோணும். அவர் மட்டும் இல்லாமல் கூட சுட்டி அரவிந்தும், அதை நான் என்னோட கணக்கிலேயே சொல்லி மறந்துட்டேன். அவங்க 2 பேருமே காம்போவும் செம்மையா இருக்கும். யாருமே இல்லாமல் தனியாக வந்தாலும் ரோபோ சங்கர் செம்மையா பண்ணுவார்.
சிரிக்காம இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துரும். சரி ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஆனா அவர பத்தி பேசும்போது பாருங்களேன், அவர் பண்ண அந்த காமெடி வந்து நம்மளுக்கு இப்பயும் அத யோசிச்சாலும் சிரிப்பு வரும்னா, என்ன மாரியான ஒரு டிவி பெர்ஃபார்மர், ஸ்டேஜ் ம். பெர்ஃபார்மர். முக்கியமா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிலலாம் வந்து ஷூட் பண்ணும்போது கட் இருக்கும். ம். நெறையா செஷனா எடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா ஸ்டேஜ்ல எப்படின்னா, ஸ்டேஜ்ல இருந்து வரவங்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா, அங்கேயே ஆடியன்ஸ் கீழ இருந்து கலாய்ப்பாங்க. அங்க வர்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு மூட்ல இருப்பாய்ங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாருக்கு அடிச்சுட்டு வந்திருப்பானுங்க. உடனே வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க சில பேர் வந்து கை தட்டி ரசிச்சாலும், அங்கேயே வந்து நம்மள கிண்டல் பண்றது, ம். நம்மளுக்கு சேலஞ்ச் பண்றது. அதனால அப்படி ட்ரெயின் ஆகி வந்த இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க. ஷார்ப்பா இருப்பாங்க. ம். பிளஸ் கஷ்டத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னா, எந்த லெவலுக்கு வேணா போயிட்டு வந்து போவாங்க. டெடிகேட்டடா ம். ஒரு பீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வகையில ரோபோ சங்கர்லாம் வந்து அவர சும்மா தூக்கத்துல இருந்து எழுப்பி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணா கூட, அந்த மாரி அவரோட பீஸ் வந்து பண்ணிட்டு போயிருவார் போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த மாரி அவரோட அந்த கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு அந்த இராலயே வந்து அவர் பண்ணத எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா, இன்னைக்கும் உங்களுக்கு வந்து சிரிப்பா வரும். எதுவுமே அவுட்டேட்டடா உங்களுக்கு தோணவே தோணாது. ஆமா. சில காமெடிலாம் அவுட்டேட்டட் ம். ஆயிடும்ல. இவர் வந்து சூப்பரா நம்மள வந்து கேப்சர் பண்ருவாரு. அந்த மாரி ஒரு செம்ம பெர்ஃபார்மரு. ரொம்ப சார்மிங்கான ஒரு ஆளு. எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே ம். வந்து ஹேட் பண்ணவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து போயிட்டாரு அப்டின்னா, என்னுடைய பழைய பருவத்துல இருக்கிற ஒரு பெரிய மெமரி வந்து இனிமேலு போயிருது. வெறும் மெமரி தான் அது அப்படிங்கிற மாரி வந்து தோணும். நம்ம பார்த்து வந்து நெறைய கட்டத்துல வளர்ந்து வந்த ஒரு நபரு. ம். அதனால நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறனால, அவரு இறந்துட்டாருன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான். நீங்க ஆமா. வேணா பாருங்களேன், ஒருத்தங்க இறந்துட்டாங்க இந்த மாரி டிவில, இல்ல சினிமா சேர்ந்தவங்கன்னா வந்து உடனேலாம் எல்லாருமேலாம் இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்க. ம். யார் இன்னைக்கு இரங்கல் தெரிவிக்கலன்னு சொல்லுங்க? எல்லாருமே எல்லாருமே அரசியல் சொல்லியிருக்காங்க. வட்டாரத்துல, ம். சினிமா வட்டாரத்துல, அப்புறம் டிவி நட்சத்திரங்கள், சோசியல் மீடியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இருக்கு. ம். அப்பன்னா எல்லாருமே வந்து கவர் பண்ணியிருக்காரு. ம். அப்பேற்பட்ட நபர் வந்து இறந்திருக்காருன்னா, அவருக்கு எல்லாருக்குமே ஒரு இழப்பா இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு இழந்தது சோகம்னா கூட, இத்தன பேர் பார்த்தீங்களா? ஒருத்தர் வந்து அவர் ரசிக்க வச்சதுனால தான் வந்து இன்னைக்கு அவர் போனோனே வந்து வருத்தப்படுறாங்க. இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர பத்தி யோசிச்சா அப்படிங்கிற மாரி இருக்கு. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க டாப் ஆக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்துட்டு இவருக்கு இரங்கல் முதல்வர், துணை தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் துணை எல்லாருமே. முதல்வர் எல்லாருமே. அ ஆனா அவரோட இண்டஸ்ட்ரி லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அவர் சின்ன திரையில தான் அதிகமா டிராவல் ம். பண்ணியிருக்காரு. கம்பேரிட்டிவ்லி சினிமா பெரிய திரை கம்பேர் சினிமா பண்ணும்போது. ஆமா. அப்படி இருக்கப்போ இவ்ளோ பிரபலங்கள வந்துட்டு அவரு ஒரு நட்பு ரீதியா வந்துட்டு தக்க வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எவ்ளோ பெரிய விஷயம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அவ்ளோ ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு பெருசா வந்துட்டு தெரியறதுல இந்த ஹார்ட், லிவர், கிட்னி இதெல்லாம் எப்படி ஃபங்ஷன் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த கல்லீரல் அப்படின்றப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, அது தானா அத ஹீல் பண்ணிக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ அது ஃபங்ஷன் வந்துட்டு சுத்தமா ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் இறந்திருக்காரு. எப்படி இந்த ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கும்? குறித்து வந்து பெருசா எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கல்லீரல் பத்தி பேசணும் அப்டின்னா, நீங்க வந்து டாக்டரா இருக்கணும். அத பத்தி முழுசா வந்து தெரிஞ்சவங்களா தெரிஞ்சு இருக்கணும். இந்த நேரத்துல ஒருத்தர் இறந்தப்போ, ஏன் இறந்தாரு? எப்படி இறந்தாரு? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா ஒரு செய்தியில வந்து சொல்லிட்டு போறது. ஓகே. அத ஆராய்ந்து அதை குறித்து வந்து ரொம்ப பேசுறது வந்து ஒரு தவறான ம். விஷயம். ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏதோ ஒரு குடி பழக்கத்த சம்மந்தப்படுத்தி பேசுறது. ஏதோ வந்து ஒரு மருந்து ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டாரு. அது அப்படிங்கிற மாரி நியூஸ் சொல்றது. இதுக்காக தான் நம்ம குடிக்காம இருக்கணும். குடிச்சா சாப்ட்டுறணும்னு சில பேர் சொல்றது. ம். அந்த மாரி பேசுறது வந்து எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இன்னும் ஆனா இளவரசு டாக்டர் இளவரசு ஆக்டர் இளவரசு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத பத்தி பேசல. இவர் வந்து ரோபோ சங்கர்ன்னு பேர் வந்துட்டு அந்த ரோபோ மாரி அந்த ஆக்ட் ஆக்ட் பண்றதுனால, அதுக்கு பண்ணதுனால. வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல ம். அந்த ஷோ வந்து அவர் ஃபேமஸ் ஆனதால அடிக்கடி நெறைய நாள் வந்து ஒரே நாள்ல 2 வாட்டிலாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு பெயிண்ட் ஒண்ணு அடிப்பாங்க. ஆமா. ஆ. அந்த பெயிண்ட்ட வந்து அந்த பெயிண்டே நச்சுத்தன்மை உடையது. அத ரிமூவ் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் மண்ணெண்ணலாம் போட்டு திருப்பி பண்ண பெரிய ப்ராசஸ் அது. ம். அத எத்தன வாட்டி பண்ணியிருப்பாரு. ம். அதன் மூலியமா ஸ்கின் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உறுப்புகளும் வந்து போயிருக்கும். பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுவுமே கூட ஒரு ரீசனா சொல்றாங்க. பட் அப்போ இது யா இது பண்ணதுனால இருக்கலாம் அதனால அப்படின்றது கூட. அதுக்குள்ள ரொம்ப தேவையில்ல. ம். சரியா? மேலோட்டமா இது மாரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். பட் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, உடனே ஒரு ஈகரா ஒரு மனித மனம் எப்படி இறந்தாங்க? அதுக்கு ம். பின்னாடி என்ன? என்ன கத? அது மாரி வந்து கேட்கணும்னு தோணும். ம். சரியா? இத பத்தி நம்ம பேசலாம். வேற எவனோ பேச தான் வந்து போறான். பட் நம்பளுக்கு வந்து அத பத்தி பேசறதுக்கு ரொம்ப வந்து விருப்பம் இல்ல. இல்ல ஸோ அத வந்து ரொம்ப நம்ம ஆராய தேவையில்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி நாம வந்துட்டு திரையில பார்த்து ரசிச்ச ஒரு நபர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்த நமக்கே அளிக்குது அப்படின்னா, ம். இத்தன வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், எவ்ளோ பெரிய இழப்ப வந்துட்டு நிச்சயமா. சந்திச்சிருப்பாங்க. யாஹ்! இப்படி இருக்கப்போ நெறைய சேனல்ஸ்ல வந்துட்டு அவர் திரும்பவும் வந்துட்டு குடிய ஆரம்பிச்சுட்டாரு. அதனால தான் அவர் வந்து செத்துருக்காரு அப்படின்ற
மாதிரி இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு திரும்ப திரும்ப அவரை ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல யாரா இருந்தாலும் அந்த குடும்பத்தினருக்கு வந்துட்டு ஒரு ஒரு சப்போர்ட் தான், எமோஷனல் சப்போர்ட் தான் குடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கப்போ, இந்த மாதிரி அவரை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சரியா இல்ல இருக்குமா? அவரை ப்ளேம் பண்ண வேணாம். இந்த நேரத்துல வேற ஒருத்தவங்க வேணா நம்ம ப்ளேம் பண்ணலாம். டக்குன்னு வந்து இத பத்தி யாருமே வந்து பேசல. அப்படியே கடந்து போயிடுச்சு. பட் நம்மளுக்கு நீங்க சொன்னோனே ஞாபகம் வருது. ஒரு 1 1/2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பனி அமைச்சதுக்காக வந்து இளையராஜா அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா. பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த ஸ்டேஜ்ல யார் யாரெல்லாம் உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க சினிமா விழா இல்ல. ம். அரசு எடுக்கக்கூடிய முதலமைச்சரின் முன்னெடுப்புல அவருடைய முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு விழா. ம். அங்க எல்லாருமே வந்து இளையராஜாவ பாராட்டி பேசுறாங்க. பாராட்டி பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இளையராஜாவே ஒரு விஷயம் எடுக்குறாரு. ம். எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து பேசணும். அவரோட கூட்டத்துக்கு, அவரோட கச்சேரிக்கு வந்து யாராவது கை தட்டி விசில் அடிச்சாலே, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டிக்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஆ. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகத்து கூட வந்து ஒட்டியிருக்கு. நான் எல்லாருமே அவரோட வெறித்தனமா ரசிகர். பட் பாருங்க, அவ்வளோ பெரிய நபர்கள், அங்க வந்து ரஜினிய குறித்து பேசுறப்போ வந்து, ஆல்கஹால் குறித்து வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஆமா. அதற்கு ரஜினியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இக்னோர் பண்ணாம, அத வந்து இன்னும் அவரும் ஒரு 2 லைன் வந்து ம். பேசுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் பட்டு திருந்தவர். இன்னொருத்தர் வந்து பயபக்தியால வந்து சாமி கிட்ட இருக்க பக்தியால வந்து விட்டுட்டாரு. ஒருத்தர் அதான் பட்டு திருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரே நெறைய படங்கள்ல வந்து அனுபவத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, ஆனா அடுத்த சீனே வந்து 2 வழி வலிப்பாரு. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து தெரியும். காசு இருக்கவங்க வந்து உடல் உறுப்புலாம் வந்து மாற்றிட்டு சிகிச்சை எடுத்துட்டு ம். சிங்கப்பூருக்கு, அமெரிக்காவுக்கு போய் வந்துரலாம். பட் நம்ம ஊர்ல எல்லாருமே வந்து அடிக்கிற சரக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 150 சரக்கு தான் நெறைய பேர் அடிக்கிறாங்க. சாப்பிடுறதும் இல்ல. அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு ம். தெரியும். அப்படி ஏதாவது இப்ப வந்து உடல் உபாதை ஏற்பட்டுச்சுன்னா வந்து இலவச சிகிச்சை தான் எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள பார்க்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அத நீங்க குளோரிஃபை பண்ணி தான் வந்து பேசுறீங்க. அத 2 பேருமே பேசினது மட்டும் இல்லாம, அது எல்லாருமே சிரிச்சாங்க. அது குறித்து யாருமே விமர்சனம் பண்ணவே இல்ல. நான் என்னையே விமர்சனம் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அத பத்தி ஒரு காணொளி பண்ணணும்னு நெனச்சேன். பட் வேற ஏதோ ஒரு வேலை வந்ததுனால கடந்து போயிட்டேன் நான். ம். ஓகேவா? நீங்க பண்றது யார் முன்னாடி பண்றீங்க? சிஎம் முன்னாடி பண்றீங்க. ம். அது சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சிரிச்சாரா, மொறச்சாருலாம் தெரியல. அவரும் அத பத்தி எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன ஒரு பொறுப்பு இருக்கு உங்களுக்கெல்லாம்? உங்கள பார்க்குறவன் என்ன நெனைச்சுப்பான்? 1/2 பீர குடிச்சிட்டு வந்து நம்ம ஜாலியா ஆட்டம் போட்டா அது ஒரு நல்ல விஷயம். நாளைக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து ஒரு பெரிய மெமரியா சொல்லணும் போல அத நம்பளும் ம். அப்படின்னு நெனைச்சுப்பாங்க எல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கலைஞர் இறந்துட்டாரு. அந்த நேரத்துல வந்து அவர் குடியால தான் இறந்தாரா, இதுக்கு தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா பேசாம, இந்த மாரி நபர்கள்லாம் குடிய ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்களே இன்னைக்கு வரைக்கும். அத பத்தி யாருமே பேச மாட்றீங்களே. கண்டிப்பா. அதையும் தாண்டி இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க நடிகரும் பார்த்தீங்கன்னா, கடைசி படத்துல கூட குடிச்சிட்டு தான் இருக்காரு. போதை யூஸ் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. ஸோ எத பேசணுமோ அத பேசலாம். இன்னைக்கு வந்து இத பத்தி பேசுறது மத்தவங்க அத பத்தி பேசுறாங்கன்றதே நம்ம தொடர்ந்து பேசினா, ம். அத எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி ஆயிடும். அவ்வளோதான். கண்டிப்பா. இப்போ ரோபோ சங்கர் அவர் எடுத்துக்கிட்டாலும் ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கு மஞ்சள் காமாலை வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்து நடுவுல வந்துட்டு ஓவரால் ஃபேமிலியே வெயிட் லாஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே போட்டுட்டு இருந்தாங்க. டக்குன்னு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகறதுக்கு பிஃபோர் வரைக்குமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஒர்க் ஆமா. பண்ணிட்டு தான் அங்க தான் இருந்திருக்காரு. மயங்கியிருக்காரு அவரு. ஆமா சார். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 போதை பழக்கம் திரும்ப திரும்ப அத சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஏன்னா அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க நெறைய யங்ஸ்டர்ஸ் கையில வந்துட்டு ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல ட்ரக்ஸா இருக்கட்டும், அவங்க புழக்கத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவரோட இறப்பு அப்படின்றது எத்தனையோ பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். அத பத்தி சொல்லுங்க சார். இப்படி பார்த்தா ஒருத்தர் பிரபலமா ஒருத்தர் இறக்குறாருன்னா, அது எக்ஸாம்பிளா இருக்கிறதோட பக்கத்திலேயே நம்ம நண்பர்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச மாமா, பெரியப்பா, சித்தப்பா எவ்வளோ பேர் குடிச்சிருந்து அழிஞ்சு போறாய்ங்க. அந்த எக்ஸாம்பிள பார்த்தே நம்ம வந்து ஆல்கஹால் பத்தி நீங்க தனியா பேசணும்னா சொல்லுங்க. நம்ம தனியா ஒரு எபிசோட் பேசலாம். ம். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இருக்கு. பேசுறதுக்கு. எப்படி ம். ப்ரொமோட் பண்ணப்படுது. பக்கத்திலேயே நம்ம கூட வந்து பார்க்குறவங்களே டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதிர்ச்சி அவங்க மூஞ்சில ஏன் வந்து தெரியுது. ஆல்கஹால் எந்த அளவுக்கு வந்து வயதை வந்து கூட்டி வந்து காட்டுறது ம். மட்டும் இல்லாம, உங்களுக்கே தெரியாம உங்களோட ஆப்படைட் எப்படி குறைக்கும். உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் எப்படி வந்து செயலிழந்து போகும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆல்கஹால் குடிக்கிறத வந்து எப்படி குளோரிஃபை வந்து பண்றாங்க. பியர் பிரஷர்ல ஆல்கஹால் எப்படி வந்து உள்ள வருது. அதாவது ம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கேங் சேரணும்னா நம்ம எல்லாருமே கேங் சேர்றோம். சாட்டர்டே மீட் பண்றோம்னா பண்றதுக்கு வந்து வேற வழியே இல்ல. ஆல்கஹால் அங்க இருந்தா தான் அந்த உற்சாகத்த உள்ள கொண்டு வருது அந்த கூடுகைக்கு அப்படிங்கிற மாரி எப்படிலாம் வருதுன்னு அது தனி சப்ஜெக்ட்டா நம்ம வந்து பேசலாம். ம். ம். திருப்பி எனக்கு என்னன்னா, இவர் வந்து நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க. அவர் வந்து திருப்பியும் குடிச்சாரா? அதனால தான் இது வந்துச்சான்லாம் தெரியாது. பட் ஒரு சிகிச்சை எடுத்திருக்காரு. அத திருப்பியும் வந்து உழைப்பு அப்படிங்கிற விஷயத்துல அத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து இது பண்ணியிருக்காரு. ம். அதற்கப்புறம் வந்து பெரிய சிகிச்சைலாம் வந்து குடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ம். மாத்தி, மாத்தி. பட் அது பலன் இல்லாம இப்போ வந்து இறந்திருக்காரு. இறந்து போயிட்டாரு. ஸோ அவங்கவங்களுக்கு இதுலருந்து என்ன புரியுதோ எடுத்துக்கலாம்.
நம்ம அதை வச்சு ஒரு கருத்து சொல்றது அப்படிங்கிறது வந்து சரியா வராதுன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு வந்துட்டு அவரு நம்ம கூட இல்ல அப்படின்னாலும், அவர் நடித்த படங்கள் நெறைய படங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவரோட ஸ்டேஜ் ஷோஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் அழுக்கவே அழுக்காது. போரே அடிக்காத ஒரு விஷயம். ஸோ எக்கச்சக்கமான படங்கள்ல அவரோட கேரக்டர் மட்டும் ரொம்ப தனித்துவமா இன்னுமே நெறைய பேர் மனசுல இருந்திருக்கும். இவ்ளோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அத பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு கூட அந்த கோழி கொக்கரக்கோ கூவுதுன்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே செம்ம காமெடி தான் அது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபேவரட்டா புடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, இதுல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அந்த படத்துல வந்து அவரோட கேரக்டர் சூப்பரா இருக்கும். அந்த மாரில வந்து சூப்பரா அந்த சனிக்கிழமை. ஜாலியா அப்படியே இருப்பாப்ல. ஸோ நெறைய பேர் வந்து இந்த மாரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கலாம் வந்து சினிமாவுக்கு வந்தாங்கன்னா, அதே விஷயத்த ரெப்ளிகேட் பண்ண பார்ப்பாங்க. வேற வேற கேரக்டர் குடுத்தா நடிக்க முடியாது. ம், ம். இவர் வந்து ரொம்ப கன்வின்ஸ்டா நெறைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. இப்ப எம்.எஸ். பாஸ்கர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, என்ன கேரக்டர் குடுத்தாலும் பண்ணுவாரு. செம்ம டேலண்டடான ஆர்டிஸ்ட்ல. அவர் மாரி அப்படின்னு சொல்லல. பட் அந்த பிரீட் ஆஃப் ஆக்டர்ஸ் இவங்க. காமெடி ஈஸியா பண்ணுவாங்க. பட் இவன் காமெடியன் தான் அப்படிங்கிறத மறந்து நம்மள வந்து ஒரு சீரியஸ் சீன் நடிச்சு அழுதாங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டமா அத இருக்கும். கடத்திருவாங்கல்ல. அந்த மாரி ஒரு மேடை, அப்புறம் டிவி, அதுக்கப்புறம் வந்து சினிமால வந்து எந்தெந்த ரோல்லாம் படத்துல பண்ணியிருக்காரோ, அதுல வந்து ஏன் இவர போட்டீங்க? இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி ஒரு ரோல் கூட பண்ணியிருக்க மாட்டாரு. ம். தூக்கி சாப்பிட்டுருப்பாப்ல. அவரோட ரோல பக்கா பண்றது மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பல நடிகர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஓவர்டேக் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்ல. ஸோ அந்த மாரி அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மதுரையில ஏதோ ஒரு மேடை நாடகம்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிவிலயும் வந்து சாதிச்சுட்டு, ம். அப்புறம் நீங்க சினிமாலயும் வந்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே உங்கள ஞாபகம் வச்சுக்கிற மாரி ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நல்ல சர்க்கிள் ஆஃப் லைஃப் தான் அவருக்கு வந்து இருந்திருக்கு. கண்டிப்பா. அத தாண்டி உலக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அங்கலாம் கூப்பிட்டு அவர ஸ்டேஜ் ஷோஸ்லாம் வந்து பண்ண வச்சிருக்காங்க. ம். விஜய் டிவி இராவ பத்தி இன்னும் நம்ம பேசவே இல்ல. அங்க அவர் வந்து கலக்கப்போவது யார தாண்டி சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது நிகழ்ச்சி நெறைய ஷோஸ்ல வந்து ஜட்ஜா கூட ஜட்ஜு இருந்திருக்காரு. காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க விஜய் டிவி ஷோஸ் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து சிவகார்த்திகேயன் எப்போ வந்து விஜய் டிவில இருந்தாரோ அந்த டைமும் அதுக்கு அப்புறமும் நான் சொல்றது. ம், ம். எல்லா ஷோஸ்லயுமே இவர் இருப்பார். இவர இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது இதுல நேச்சுரலா வந்துருவாரு. ம். பட் அத தாண்டி வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகி போனதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ஷோலயுமே இருப்பாரு. ஆங்கர்ன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஆனா ரோபோ சங்கர விடுப்பா கூப்பிட்டு ஷோல விடு. அப்பதான் அந்த ஷோ கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். போகும். அவரு தூக்கின்னு போவாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அவரே ஆங்கர்லாம் பண்ணுவாரு நடுவுல ம், வந்து. ம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து விஜய் டிவி ரோபோ சங்கர் அவர்கள் நம்பி தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய பார்ட். அண்ட் சிவகார்த்திகேயன் வெளில போயிட்டு ஹீரோ ஆயிட்டு திருப்பியும் நிறைய வாட்டி விஜய் டிவிக்குலாம் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பான்டேனியஸா 2 பேருமே காமெடி பண்ணிப்பாங்க. ம். அவங்க 2 பேருக்குள்ள அது இதுல வந்து செம்ம கெமிஸ்ட்ரி ம். இருக்கும். ஸோ இந்த 2 பேருமே வந்து காமெடி பண்றப்போ பார்க்குறப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் சொல்லனா கூட ப்ரிப்பேர் பண்ணாம உடனே ஸ்பான்டேனியஸா பண்றாங்க. ஸ்பான்டேனியஸா எல்லாம் அந்த மாதிரி ஒரு திறம்பட சிவகார்த்திகேயன் மாதிரி ரொம்ப திறம்பட செயல்படக்கூடியவர் தான் அவரு. காமெடின்னு வந்துருச்சுன்னா எல்லாராலுமே கரெக்டா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பக்காவா செட் ஆனது அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. அமையும். கண்டிப்பா. அதுல ஒரு முக்கியமான ஒரு நபரா வந்து பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் இருக்காரு. ஸோ ம். அது வந்து நிஜமாவே சொல்ல வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அவரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நெறைய பேர் கூட வந்துட்டு நடிச்சுட்டாரு. நெறைய இடங்கள்ல அவரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஆசானே, என்னோட குருவே வந்துட்டு கமல்ஹாசன் சார் தான் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான இடங்கள்ல அவரு சொல்லியிருக்காரு. எத்தனையோ பேர் கூட நடிச்சாலும், அவரு குருவா ஏத்துக்கிட்ட கமல்ஹாசன் சாரா இருக்கட்டும், இல்ல ரஜினிகாந்த் சாரா இருக்கட்டும், அவரு கூட படங்கள் பண்ணல. சோ அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. அது அந்த எவ்ளோ ஒரு அந்த வருத்தத்த அவருக்கு வாய்ப்பு அளிச்சது. வந்து ம். இல்லாம போயிடுச்சு. அவ்வளோ நாள் இருந்த விவேக்கே வந்து பாத்தீங்கன்னா, கடைசியில இந்தியன் 2ல தான் கமல் அவர் ம். கூட சேர்ந்து நடிக்க முடிஞ்சது. ஸோ சில நேரத்துல இதெல்லாம் வந்து நடக்கும் நடக்காம போவதற்கான தேவை இல்லாம இருந்திருக்கலாம். சரியா அமையாம இருந்திருக்கலாம். ஆனா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து கமல் அவர்கள வந்து உயர்த்தி தான் சொல்லியிருக்காரு அவரு. இன்ஃபாக்ட் லோகேஷ் கனகராஜ் சொன்னா ஒரு டைரக்டர் ம். கமல பார்த்து வந்து டைரக்டரா வந்து சொல்றாரு. இல்ல மணிகண்டன் சொல்றாருன்னா ஒரு ஆக்டரா அப்படி சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியனா இருந்தாலும் கமல் அவர்கள பத்தி பேசும்போது இவங்க 2 பேருக்கும் வந்து குறையாம அவ்ளோ டீடைல்டா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. அவ்வளோ அது ஒரு பக்கம் மெமரீஸ். இந்த படம் ஓடும்போது நான் அந்த மாதிரி வந்து கெட்டப்ல இருந்தேன். தியேட்டர்ல போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் மெமரீஸ்லாம் சொல்றது மட்டும் இல்லாம, படத்த பார்த்து டீடைல்ஸும் வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன் ம். அப்படிங்கிறது அவர் பேச ஆமாமா. மூலியமா தெரியும். ம். அண்ட் ஒருத்தர் மேல ஃபேனா இருக்கிறத தாண்டி, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து கமல் அவர்கள பத்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாரு. மெய் சிலிர்த்து பேசுவாரு. கமல் அவர்கள் ஏதாவது அவார்டு வாங்கிட்டாருன்னா போயிட்டு வந்து சப்போர்ட் பண்றது. இன்ஃபாக்ட் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லயும் கூடயும் கொஞ்சம் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் கமல் அவர்கள் வந்து குளோரிஃபை பண்ணணுமோ பண்ணியிருக்காரு. அத கமல் அவர்களும் ஐடென்டிஃபை பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ம். நேத்தி இவரு இறக்குறாரு. அந்த செய்தி வந்தோன வந்து பல பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சாலும், முதல்ல கமல் அவர்கள் வந்து ட்விட்டர் தளத்துல நான் ம். பார்த்தேன். ஒரு கவிதை மாரி எழுதி வந்து போட்டிருந்தாரு. போட்டிருந்தாரு. ஆமா. ஸோ கமலும் அத அக்னாலஜ் பண்ணியிருக்காரு. இவன் என்னோட வெறித்தனமான ம். ரசிகன் அப்படிங்கிறத வந்து அக்னாலஜ் பண்ணி எல்லா பப்ளிக் மீட்டிங்ஸ்லயும் அவங்கள பார்த்தா போயிட்டு, இப்போ அந்த இளையராஜா அந்த ஃபங்ஷன்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர பார்த்து போய் பார்த்து பேசி. கால்ல விழுந்து ம். அவங்க கட்டிலாம் வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய மேட்டர் தான். ஒரு பக்கம் வந்து அவர் திறமையினால ஒரு அடையாளம் காட்டினாலும், இன்னொரு அடையாளமா ஒரு கமல் ஃபேன் அப்படிங்கிறத வந்து என்னைக்குமே அவர் சொல்லாம இருந்ததே இல்ல. ஸோ கண்டிப்பா. அதுவும் அவருக்கு ஒரு அடையாளம். கமல் அவர்கள் வந்து நிஜமாவே
அதை ஃபீல் பண்ணி போட்டிருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏதோ ஏனோ தானோன்னு போடாம நிஜமாவே ஃபீல் பண்ணி போட்டிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். ம். எந்த இடத்துல ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலுமே வந்துட்டு அந்த இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சூப்பரா ஒரு ஸ்கிரிப்ட உடனே ஸ்பான்டேனியஸா போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்றது நமக்கு எவ்வளவு வருத்தத்தை அளிச்சாலும், இப்ப அவங்க குடும்பத்துல வந்துட்டு ரோபோ சங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க மகள் இந்திரஜாவா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒய்ஃப் பிரியங்காவா இருக்கட்டும், அவங்க தான் இவருக்கு வந்துட்டு தூணாவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க ப்ரோ. அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும்? கண்டிப்பா பெரிய இழப்பு தான். அவங்க அப்பாவை இழந்திருக்காங்க, கணவரை ம். இழந்திருக்காங்க. நம்ம எல்லாரோட அவங்களுக்கு தான் பெரிய பெரிய இழப்பு. இழப்பு. ஆனா தாண்டி வந்து நல்ல வேளை ரோபோ சங்கர் இருக்கிறப்பவே இதுல இவங்க ஒரு மீடியா, இல்ல ஒரு யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்த அடித்தளத்தை ஏற்படுத்திட்டு தான் வந்து போயிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வைஸும் சரி, ம். இன்னைக்கு ஃபியூச்சர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு முகம் அடையாளம் இருக்கு. ஸோ இதை தாண்டி ரோபோ சங்கரோட லெகசியை வந்து அவங்களோட வேலையை பண்ணி கூட்டு தான் வந்து போகிறாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பு தான். இந்த நேரத்துல வழக்கம் போல தமிழ் சினிமாவில் வந்து யார் இறந்தாலும், ஒரு சின்ன நடிகராக இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு அந்த இறப்பின் அந்த துக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கலந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில ரோபோ சங்கரோட இழப்புலையும் வந்து அந்த இறப்புலையும் எல்லாருமே போயிட்டு அவரோட வீட்டில் உங்களோட குடும்பத்துக்கு உறுதுணையா இருக்கிறது ம். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மீடியாவும் வந்து பழைய மாதிரி இல்லாம ரொம்ப போயிட்டு எல்லார்கிட்டயும் மைக்கு போட்டு அந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லையா கவர் பண்றாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. அதையும் நம்ம வந்து இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். ஆக்சுவலா அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில இருக்காரு அப்படின்னாலும், அவர பத்தி பர்சனலான விஷயங்கள் நெறைய பேருக்கு இங்க தெரியாது. லைக் ஃபேமிலிய தாண்டி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்கட்டும், இல்ல மத்த நண்பர்கள் கூடயே அவருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்றது நெறைய பேத்துக்கு இங்க தெரியாது. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவர தெரிந்தவர்களோ, இல்ல அவர பத்தி பேசுறவங்களோ என்னென்னலாம் அவர பத்தி சொல்லியிருக்காங்க? பொதுவா மீடியால ஒர்க் பண்றாங்கன்னா அவங்கள பத்தி கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் ஷேர் பண்ணுவோம். பண்ணிப்போம். நம்ம ரொம்ப ஓப்பனா நிறைய விஷயம் பேசிப்போம்ல. இதுல விஜய் டிவில வந்து நிறைய பசங்க வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்கும்போது, அதுக்கப்புறம் வின் பண்ண நிறைய பேர் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. ம், ம், அவங்கலாம் வந்து இவர பத்தி சொல்றப்போ வந்து ஒருத்தர் கூட வந்து இவர பத்தி தப்பா சொன்னதே இல்ல. ம். ஒண்ணு இவரு இருந்தா அந்த இடத்த கலகலப்பா வச்சிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நிறைய காசு வந்து ஈஸியா குடுத்துருவாரு. ஹெல்ப் குடுத்துருவாரு. பண்ணுவாரு. வாய்ப்பும் வந்து வாங்கி குடுப்பாரு. ம், ம், அப்படிங்கிற மாரி அது வந்து செய்யணும்னு எல்லாருமே செய்யணும்னு அவசியம் இல்ல. அவன் அவன் எப்படியாவது ஒரு இடத்த புடிச்சு சர்வைவ் ஆகி, அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. மத்தவன வந்து போட்டியா பார்க்கறது அப்படிங்கிறது மனித இயல்பு தான். ம், அந்த வகையில ரோபோ சங்கர பத்தி சொல்றப்ப யாருமே எதுவுமே சொன்னதே இல்ல. ஒரு இடம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்ப் வந்து பண்ணக்கூடிய நபரு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. மயில்சாமி பத்திலாம் நிறைய ம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு அப்படின்னு இல்லனா கூட இவர பத்தி சொல்லவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருவாரு. கஞ்சன் இல்ல அவரு. ம். காசு குடுத்து ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம, வாய்ப்பு நிறைய பேருக்கு வாங்கி தந்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் அவர பத்தி. கண்டிப்பா. சின்ன திரையில எக்கச்சக்கமான நகைச்சுவை நடிகர்களுக்கு இவர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. அண்ட் சொல்லியும் குடுத்திருக்காரு நெறைய பேருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாரி நெறைய ஹெல்ப்பும் அவரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. அவரு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்டின்னா, இப்ப அவரு உடல்நல கு இது சரியில்லாம இருக்கிறப்போ, ஒரு டிரான்ஸ்பிளேஷன் கூட பண்றதுக்கு ம். அவர்கிட்ட போதிய அளவுக்கு காசு இல்ல அப்டின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. பட் அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்டின்றது ம். ஏத்துக்கொள்ளவே முடியல அப்டின்றத சொல்லணும் ப்ரோ. அவர பத்தி நெறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் இந்த நேரத்துல இல்ல அப்டின்னாலும், அவரோட நினைவுகள் எப்பயும் நம்ம கூட இருக்கும் அப்டின்றது தான் உண்மை. ரொம்ப நன்றி. நன்றி.